ஹலோ எவ்ரிவான். ஸோ இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் தான். சண்டே ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி. நாங்கள் செய்யலை, நானும் செய்யலை, என்னோடய மதர்லாவும் செய்யலை, என் ஹஸ்பண்ட் தான் செஞ்சாங்க. ஏன்னா எப்போவுமே சாட்டர்டே சண்டேனால கிரிக்கெட் போயிடுவார். பட் இன்றைக்கின்னு பார்த்தா அவர் வீட்டில் இருக்கிறதுனால அவர் மட்டன் பிரியாணி செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஆனியன் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி டொமேட்டோ நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. புதினா, கொத்தமல்லி. இந்த ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா பிரியாணி ஸ்பைசஸ் சொல்லிட்டு நீங்கள் நார்மல் ஷாப்பில் கேட்டாலே கிடைக்கும். நார்மல் மளிகை கடையில் போயிட்டு பிரியாணி ஸ்பைசஸ் கேட்டாலே ஒரு பேக்கெட்டாக கொடுப்பாங்க. ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம ஏதோ ஒரு பொருள் மறக்க கூட சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் பிரியாணி ஸ்பைசஸ் கேட்டாலே கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு பேரலாக குக்கரில் நாங்கள் 1/2 கிலோ மட்டன் தான் எடுத்தோம். ஏன்னா நான், என்னோடய மதர்லாம், ஹஸ்பண்ட், நாங்கள் 3 பேர் தான். ஸோ எங்களுக்கு தேவையான அளவுக்கு மட்டன் அது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துகிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுட்டு அதில் வந்துட்டு ஒரு சில ஸ்பைசஸ், அதாவது மஞ்சள்தூள், கொஞ்சமாக கல்லுப்பு, அதுக்கப்புறம் பிரியாணி இலை, அதுக்கப்புறம் மிளகு, சீரகம் கொஞ்சம், இதை போட்டு 4 to 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பேரலாக ஒரு பெரிய பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுமே நம்ம இந்த பிரியாணி ஸ்பைசஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அது 1 by 1 கட் பண்ணி எல்லாமே போட்டுக்கோங்க. ஸோ இந்த கசகசா, பட்டை, லவங்கம், இதெல்லாமே 1 by 1 கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ இது நல்லா இது ஒவ்வொன்றா கட் பண்ணி போட அது கொஞ்சமாக பொரிஞ்சிட்டு வந்துகிட்டே இருக்கும். அது ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்த அப்புறமா நம்ம நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஆனியன் நம்ம நல்லா எல்லாமே பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே ஓரளவுக்கு பொரிஞ்சு வந்ததுமே நம்ம நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 4 to 5 ஆனியன்ஸ் வந்துட்டு எடுத்திருக்கேன். இது இந்த குட்டி குட்டி ஆனியன் கிடையாது, கொஞ்சம் பெருசாக இருக்க ஆனியன். இதே குட்டி ஆனியன்னா நீங்கள் கொஞ்சம் ஒரு 2 எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. நான் ஒரு பெரிய ஆனியன் எடுத்துருக்கிறதுனால 4 ஆனியன்ஸ் எடுத்துருக்கேன். அது நல்லா நீட்டாக கட் பண்ணி அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ அது வதங்குற கேப்பில் பேரலாக ரைஸ்மே ஹஸ்பண்ட் கொடுத்து வாஷ் பண்ணி தர சொன்னாங்க. ஸோ அவர் என்ன ஆக்ஷன் கொடுத்தாருன்னா, நீ ஒரு வாட்டி வாஷ் பண்ணால் போதும், 4-5 வாட்டிலாம் போட்டு வாஷ் பண்ணாதே, நான் அரிசி உறைஞ்சிரும்னு சொன்னார். அதுதான் இப்படி ஆக்ஷன் இது. ஸோ அவர் சொன்ன மாதிரி நான் எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு வாட்டி வாஷ் பண்ணேன். ஒரு வாட்டி இல்லாமல் நான் 2 வாட்டி வாஷ் பண்ணேன். அரிசி உறைஞ்சிரும்னு சொன்னார். பட் ஆனால் நான் ஒரு 2 வாட்டி மட்டும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, ஸோ தண்ணி கொஞ்சம் அதில் வச்சு ஓரமாக வச்சுட்டேன் ஊறுறதுக்கு. ஸோ இன் பிட்வீன் அது வெங்காயமே நல்லா வதக்கிட்டே இருக்கணும். ஸோ ஓரளவுக்கு ஒரு ப்ரௌன் கலர் வந்த அப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ ஆனியன்ஸ் எடுக்கிறீங்களோ, எவ்வளோ ரைஸ் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்கள் போட்டுக்கோங்க. நான் ஜஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா வதக்கிக்கோங்க. அந்த